மனோஜ், ரோஹிணி, கிருஷ் 3 பேரும் ஜோடியா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆக்குறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லவ நான் ரோஹிணி கூட சேர்ந்துதான் வாழ்வேன், எனக்கு ரோஹிணி மட்டும் போதும், இதோ என் பையன் கிருஷ் இருக்கான், இதோ இதை விட எனக்கு என்ன ஹாப்பியான லைஃப் அமைய போதும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. ரொம்ப பெரிய ட்விஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தலைவி பொறுப்பு வேணாம், என்னால இதை நிரூபிக்க முடியல, இதை நான் விற்றலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல கல்யாணம் இது மாதிரி எனக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால 6 மாசத்துல கேஸ தள்ளி வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான அமௌண்ட் ஒவ்வொரு மாசமும் 25,000 மனோஜ் ரோஹிணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சேர்த்து திருப்ப சொல்லிடுறாங்க. 6 மாசம் மட்டும் இல்ல, 6 வருஷம் ஆனாலும் ரோஹிணி விட மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தோணும். யாருக்கெல்லாம் தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க நீத்துவ காமிக்கிறாங்க. நீத்து ரொம்ப கோவமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சிந்தாமணி என்னாச்சு, கடை ஓப்பனிங் சொன்ன எதுவுமே பண்ணாம அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கு. ஸ்ருதியை பிளாக்மெயில் பண்ணி எப்படியும் அவன் சண்டை போறதுக்காக ரவியை கூட்டிட்டு வந்துருவா, அதை வச்சு ரவியை வச்சு ஓபன் பண்ண வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரவியும் ஸ்ருதியும் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு சின்ன சரி போய் ஹோட்டல்ல போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹோட்டல்ல மீனாவும் முத்தும் தான் சேர்ந்துதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. போய் கேட்டதுக்கு 2 பேருமே சரியா பதில் சொல்லவே இல்லை. நான் முத்துவ சண்டை போடும் போது மீனா என்னை கை நீட்டி அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சின்னாமணி என்ன சொல்ற, ஹோட்டல்ல இருக்காங்களா, இங்க பூக்கடையில சங்க தலைவர் ஆயிட்டு அவ நான் ஹோட்டல்ல போய் உட்காந்துருக்கா, சரி நான் அவளுக்கு அங்க செக் வைக்கிறேன், எப்படியும் ஸ்ருதியும் ரவியும் எப்படி அதை பார்த்துட்டு வந்துருவாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சங்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சங்கத்துல தலைவராயிட்டு இங்க பொறுப்பை ஏத்துக்காம அவ பாட்டுக்கு அங்க போய் ஹோட்டல்ல பார்த்துட்டு இருக்கா, இதெல்லாம் நீங்க கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மேம், அதெல்லாம் அவங்க கரெக்டா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இப்பதான் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஸ்பெக்ஷனும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் அதை பத்தி பண்ணிட்டு இருக்கோம். முக்காவாசி இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க பர்சனல் ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சின்னாமணி ரொம்ப கோபமா வராங்க. என்னது, நம்ம ஒரு பக்கம் போலான்னு ஏதாச்சும் பண்ணான்னு பார்த்தா இவ வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காளே, ஒருவேளை நடத்திடுவாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க கிருஷ்ண காமிக்கிறாங்க. ஏமா என்ன கூட்டிட்டு போனீங்க, அப்பாவை ஏமா இன்னமும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி உனக்கு அப்பா கூட சேர்ந்து வாழணும், சேர்ந்து இருக்கணும் தானே ஆசை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமா, எனக்கு எப்பவுமே அப்பாவை நீங்க இன்ன வரைக்கும் காமிச்சதே இல்லை, எனக்கு அப்பா கூட அந்த கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேமா, அது மாதிரி எப்பவுமே எனக்கு அப்பா கூட இருக்கணும், அப்பா என் கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசை எனக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு முத்து அங்கிள் மீனா ஆண்டியை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருவேளை நான் அந்த வீட்டுல இருந்தேன் அப்படின்னா அவங்க கூட நான் சேர்ந்து சந்தோஷமா இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான்டா, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கேன். ஒருவேளை உன்னால முத்து மீனாவோட இருக்க முடியல அப்படின்னா கூட நான் எப்படியும் உன் அப்பா கூட உன்னை சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா கூட நம்ம சேரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கிருஷ் இல்லம்மா, நீ தப்பு பண்றீங்களான்னு தோணுது, அப்பாவை நம்ம பாசமா ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீ ரொம்ப கம்பல் பண்ணி அவரை ஏற்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணா என் மேல அப்பாவுக்கு லவ் வருமாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி அதெல்லாம் வரும், அதான் அம்மா சொல்றேன்ல, தேவையில்லாம அதிக பசங்கமா பேசாம போய் ஹோம்ஒர்க் பாரு, இன்னைக்கு என்ன எக்ஸாமும் இதை பத்தி போய் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணியோட அம்மா ஏன்டி இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு வகையில நாச்சும் அவன் கிருஷ்ண ஏத்துக்கிட்டா போதும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ அதெல்லாம் இல்லாம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப புஷ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஆனா தீர்ப்பு 6 மாசம் தள்ளி போயிருக்கு, இந்த 6 மாசத்துல எப்படியோ நான் பேசி அவளை கரெக்ட் பண்ணிடுவேன், எப்படியும் நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயா இங்க பார்வதியில பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம், நீ கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க சின்னாமணி கரெக்டா வராங்க. என்ன மாஸ்டர், சங்க தலைவரோட மாமியாரா இதெல்லாம் கெத்தா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஏன் சின்னாமணி நீங்க வர, எனக்கே கடுப்பாகுது, அவ ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, அவ பண்றத இந்த முத்து பையன் ரொம்ப பண்றான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன ஏதோ சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, என் மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு இருக்கும், இது சாதாரண ஆளுங்கெல்லாம் கிடையாது, அமெரிக்கா, அவங்க ரொம்ப பணக்காரவங்க, அதுவும் இல்லாம சொந்தமா பிளைன் எல்லாம் கூட வச்சிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்ல பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சின்னாமணி, பரவாயில்ல மாஸ்டர், உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமா அமைஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எப்படி மாஸ்டர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் இந்த ஸ்வேதா இருக்காள்ல, போன டைம் கூட பொண்ணு பார்க்க போனோமே, அவ ஃப்ரெண்டு தானே, அவ அது மாதிரி பேசி சம்மதம் வாங்கியாச்சு, அடுத்த நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், இந்த இவ்வளவு சீக்கிரம் உங்க பையனுக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. மறுநாள் என்கேஜ்மெண்ட் ஆகும்போது எல்லாருமே தேடிட்டு எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்காங்க. அந்த டைம்ல மனோஜ் அம்மா என்கேஜ்மெண்ட் ரிங்க காணோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடா இந்த நேரத்துல சொல்றான், அவங்க ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாங்க, நீ என்னடா இந்த
இந்த டைம்ல வந்து காணான்னு சொல்ற அப்படின்னு சொல்ற போது உடனே மீனா வந்துட்டு சரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலயா தேடுவோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னா விஜயா வந்து சொல்றாங்க முதல்ல நீ போய் ஓன் ரூம தேடு அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நீ தேட வேணாம், நானே போய் தேடுறேன், நீங்க தான் வந்து மொதத்தை எதுவும் எடுத்து வச்சிருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து குத்தலா பேசுறாங்க. ஓ அப்படியா, நாங்க வந்து எடுத்து வச்சிருப்போம்னு சொல்றீங்கல்ல, அப்பா வந்து நாங்க தேடவே கிடையாது, நீங்க போய் தேடுங்க, நாங்க வந்து ஒரு ஓரமா உட்காந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து முத்துவும் மீனாவும் உட்காந்துக்கிறாங்க. அண்ணாமலையும் போய் உட்காந்துக்கிறாங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு நீங்க போய் உட்காந்துக்கீங்க, நீங்களும் உங்க இதுக்கு வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டு என் பையன் மருமவளே உட்காந்துருக்கும் போது நான் என்னத்துக்கு தேடணும், நானா தேட முடியாது, உனக்கும் அவனுக்கு தானே அவசியம், நீங்க 2 பேரும் தேடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதியும் ரவியும் கூட போய் உட்காந்துக்கிறாங்க. என்னமா நீங்களும் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா சொன்னதுனாலதான் நான் வந்தேன், மீனாவுக்காக தான் நான் அங்க இருக்கிறேன், மீனாவே உட்காந்துருக்கும் போது நான் மட்டும் என்னத்துக்கு தேடணும், நீங்களே தெரிக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு ஸ்வேதாவும் போய் உட்கார போறாங்க. என்ன ஸ்வேதா நீயும் போய் உட்கார போற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு முத்தண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு, முத்தண்ணாவே நீங்க இவ்வளவு ஹர்ட் பண்ணும் போது நான் எதுக்கு தேடணும், நீங்களே தேடிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு நான் சொன்னது தப்புதான், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் தேடுங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் வந்து சொல்லும் போது சரின்ட்டு வந்து எல்லாருமே வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா வந்து ரிங் வந்து கிடைக்கவே இல்லை. உடனே ஸ்வேதா வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாங்க, நீங்க என்ன இந்த டைம்ல மோதிரம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து அவங்க வந்துடுறாங்க. என்னாச்சு சார், ஏன் இப்படி வந்து பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல எப்படி சார் எப்படி கரெக்டா வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதோ இந்த பொண்ணு தான் என்ன அழைச்சிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பர்சன் வந்து காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாணி தான். இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது இவதான் அனோஜோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி அமைதியாயிடுறாங்க. என்ன மனோஜ், என்ன ஆண்டி நீங்க நடந்த விஷயத்த எதுவுமே வந்து அங்கிள்கிட்ட சொல்லல போலயே அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு நேத்து, ஆமா நேத்து கோர்ட்ல நடந்தது என்னாச்சுன்னு யாருமே எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாமலை கேக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் நடத்திக்கலாம், முதல்ல என்கேஜ்மெண்ட் விஷயத்த முதல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கேஜ்மெண்ட் அந்த பொண்ணுகிட்ட வந்து நிற்கிறாங்க. நான் தான் ரோஹிணி, இவரோட வந்து மொத ஒய்ஃப் மட்டும் இல்ல, இப்பயும் நான் தான் ஒய்ஃப், அப்புறமும் நான் தான் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எங்க கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல, எங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆகல, 6 months வந்து ஒத்தி வச்சிருக்காங்க கேஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து மொத்த ஃபேமிலி வந்து ஷாக் ஆகுது. அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு என்ன சார் நீங்க வந்து அவ்வளவு இதா ராயலா பேசுறீங்க, நீங்க வந்து உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்து நீங்களும் இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே முத்து வந்துட்டு இல்லங்க எங்க அப்பா வந்து எப்பயுமே வந்து ஏமாத்துற எண்ணம் கிடையாது, எங்க அம்மாவுக்கு இருக்கு அது உண்மைதான், ஆனா வந்து இன்னைக்கு கோர்ட்ல நடந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து நிச்சயத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படி சார் நீங்க வந்து இவ்வளவு கான்பிடண்டா வந்து நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் எப்படியும் வந்து டைவர்ஸ் ஆகிரும்னு நினைச்சோம், ஆனா வந்து ஆகல, இருந்தாலும் வந்து ஒரு 6 months வந்து கேப் விடுவோம், விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்றாங்க. உண்மைதான் சார் ஒரு 6 months ஆகட்டும், எப்படியும் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் ஆகிரும்னு நினைச்சோம், அதுவே வந்து அவர் கிடைக்கல, அவர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, பரவாயில்ல டைவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும், டைவர்ஸ் ஆன ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்ப வந்து இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து சார் இல்ல இப்ப நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருவோம், அப்புறம் 6 months வந்துச்சு நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க பொண்ணு வந்துட்டு இல்ல ஆண்டி அது வந்து சரிப்பட்டு வராது, 6 months வந்து என்னால வெயிட் பண்ண முடியாது, அது மட்டும் கிடையாது, எப்படியும் வந்து டைவர்ஸ் ஆகிரும் அப்படின்னு நினைச்சவங்க மறுபடியும் வந்து 6 months வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட கான்பிடன்ஸ் அந்த லெவலுக்கு இருந்திருக்கு, எங்களுக்கு வந்து இது வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து முத்துவும் மீனாவும் வந்து ரொம்ப கோமாடுறாங்க. அண்ணாமலை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீ எப்ப தாண்டா உண்மையா இருப்ப, யாருக்கு தாண்டா உண்மையா இருப்ப, இப்படி யாருக்குமே உண்மையா இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி வந்து முத்து வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் நான் சொல்லலாம் தான், அம்மா தான் வேணான்னு சொன்னாங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டு ஏமா விஜயா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, இப்ப வந்து நீ என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னாலும் இதுதான் ஒரு பெரிய கிரைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல என்ன பெரிய கிரைம் இருக்கு, நம்ம முன்னாடியே பேசி வச்சது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படி இந்த 6 மாசம் வந்து எப்படி கேப் விழுந்துச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது கரெக்டா கிருஷ்ணா வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி நான் இனிமே இந்த கேஸை வந்து எடுக்கிற ஐடியாவில் இல்ல, 6 months ஆனதுக்கு அப்புறமே வந்து நீங்க வேற வக்கீல பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு கோமாறாங்க. ஏன் மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா அவங்க அண்ணன் உண்மையாவே படிச்சேன் தானா, இப்படி இருக்கான், உங்க அம்மா அதுக்கு மேல பண்றாங்க, நீ இனிமே வந்து உங்க அண்ணன் வந்து கோர்ட்ல ஜெயிக்கணும் கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க அம்மா வர வேணாம்னு சொல்லிரு, உங்க அம்மா வந்து அவ்வளவு பெரிய ஜட்ஜுக்கு முன்னாடி அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, அதை கேட்டுட்டே வந்து அவர் வந்து டைவர்ஸை வந்து ஒத்தி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல மேம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. 6 months வந்து கேஸை வந்து ஒத்தி வச்சுட்டாமா, இனிமே வந்து கேஸ் வந்து
நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. 2 பேத்தையும் எப்படியும் சேர்த்து வச்சுருவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து குழந்தைய வந்து கூட்டிட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் கேப் குடுத்து 25,000 வந்து மாசம் மாசம் அமௌண்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இத வந்து நீங்க செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யல அப்படின்னா வந்து மனோஜையும் உங்க அம்மாவையும் கேஸ்ல வந்து தூக்கி ஜெயில்ல உள்ள போட்டுருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து மீனாவும் முத்துவும் வந்து ரொம்ப கோவமா வராங்க. ஏன்டா உனக்கு வந்து சனி நாக்குல தான்டா இருக்கு கர்மம். எவ்வளவு பெரிய அந்த மாத சங்க தலைவர் அங்கேயே போய் நாங்க பேச வச்சோம்ல. அங்க பேசின டயலாக் எழுதி குடுத்து பேசினோம்னா, ஒவ்வொரு டைமும் உனக்கு டயலாக் எடுத்து குடுத்து பேச வச்சுக்கிட்டே இருக்கணுமாடா? உனக்கு சொந்தமா அறிவுங்கிறது இல்லையா? ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்ட்ராங்கா அங்கேயே சொல்லியிருந்தேன்னா, இந்நேரம் டைவர்ஸ் ஆகி இந்நேரம் ஒரு கல்யாணமே நடத்திருக்கலாம்டா. நீ என்னடா அப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு அவன் படிச்சவன் அவனுக்கு போய் நீ புத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து முத்து வந்து திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டு படிச்சவன் சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த அறிவை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும். அவன் தான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி திட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், அவ ஏதாச்சும் ரோஹிணி அவ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஏதாச்சும் ஒரு டிராமா போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவ என்னதான் டிராமா பண்ணாலும் என்னதான் பேசினாலும் அவன் முடிவுல ஸ்ட்ராங்காவும் தெளிவாவும் இருந்தான் அப்படின்னா வந்து அவனுக்கு எப்பவோ டைவர்ஸ் கிடைச்சிருக்கும். உங்க 2 பேர்த்தோட வாயில தான் இருக்கு. அவன் வந்து இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதும் இல்ல, நீனே தாளத்தை எடுத்து கொண்டாந்து நடுப்புற உட்கார வைக்கிறதும் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து திட்டுறாங்க. அதை கேட்டு ரோஹிணி வந்து சரி நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாவுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க தலைவர் பிறப்புலக்குனால. ஒவ்வொரு பிரச்சனையா வந்து கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து மீனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க தலைவர் பதவி வந்து ஏதோ சாதாரணமா இருக்கும், இல்ல நல்லது செஞ்சா சரியாயிரும்னு நினைச்சேன், இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து ஸ்வேதா வராங்க. நீங்க என்ன இதுக்கே வந்து இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? பெரிய பெரிய டீலர்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து நீங்க பேசுற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்பவே வந்து சோர்ந்து உட்காந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்ன ஸ்வேதா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க வந்து அரசியல் டைம்லயும் வந்து அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும், இல்ல பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் டீல் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன இதுக்கே வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, இதுக்கே நீங்க சோர்ந்து போய் உட்காந்தீங்கன்னா என்ன மீனா பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசணும்னா இங்கிலீஷ்ல பேசணும்ல அப்படின்றாங்க. ஆமா அப்படின்ற போது ஸ்வேதா சொல்றாங்க, எனக்கு தான் இங்கிலீஷே தெரியாதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னும் போது, இல்ல ஸ்வேதா எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் ஸ்கூல்ல வந்து பாதியிலே டிராப் அவுட் ஆயிட்டேன், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளவா வராது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதி இருந்துட்டு, ஆமா மீனாக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா ப்ராப்பரா வந்து பேச தெரியாது, பேசாம நாங்க ஒரு ஐடியா பண்ணவா அப்படின்றாங்க. சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எனக்கு பிஸியா நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன், ஸ்வேதா ஃப்ரீயா இருக்க டைம்ல ஸ்வேதா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு வந்து பேசவும் புரியவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி தரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு வந்து மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏதோ ஒரு வகையில எனக்கு வந்து படிக்க தெரிஞ்சாவும் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாவும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாங்க. கரெக்டா வந்து சிந்தாமணி வந்து வந்துடுறாங்க. என்ன தலைவரம்மா ரொம்ப பொறுப்பு அதிகமாயிட்டு இருக்கா, இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா கெத்தாவே பேசிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், என்ன மேனேஜ் பண்ணுவ, நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய ஸ்கீம் இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்குவ, உனக்கு இங்கிலீஷ் படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது, எதுவுமே தெரியாம எப்படிமா கத்துக்குவ, நீ இத பாரு, இப்பவே நீ வந்து தலைவர் பொறுப்புல இருந்து இருந்து ஓடி போயிரு, இல்ல அப்படின்னா நானே ஓட வைப்பேன், எனக்கு வந்து எப்போதுமே வந்து உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும், உனக்கு சாதகமாவே நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காத, உன்னை சீக்கிரமாவே இதுல இருந்து விலக வைக்கல, என் பேர் சிந்தாமணி இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு, உன்னையே வந்து தேர்தல்ல இருந்து தோக்கடிச்சு ஜெயிச்ச எனக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், என்னால வந்து எல்லாத்தையும் பாத்துக்க முடியும், ஒன்ட்டு என் மக்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பார்க்கதானே போற, இனிமே வந்து சிந்தாமணியோட ஒவ்வொரு டார்ச்சரையும் நீ அனுபவிக்க தான் போற, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் வந்து சவால் விட்டுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டா வந்து முத்து வந்துடுறாங்க. என்னாச்சு மீனா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லங்க இவங்கதான் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா மீனா நினைச்ச மாதிரி வந்து இந்த போஸ்ட் வந்து சாதாரண போஸ்ட் அல்ல, நிறைய ப்ரெஷர் வருது, நிறைய வந்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சிந்தாமணி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைம்ல எல்லாம் ரொம்ப முடியாம மீனா வந்து, இல்லங்க என்னால வந்து இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது, நான் வந்து இதுல இருந்து ரிலீவ் ஆயிடுறேன், என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து அதே டைம்ல வந்து மனோஜை ரோஹிணி வந்து காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து காலை பிடிச்சி கெஞ்சி அழுகுறாங்க. இந்த பாரு மனோஜ், உனக்காக தான் வந்து நான் இன்னமும் போராடிட்டு இருக்கேன், உன் கூட சேர்ந்து வாழணும் தான் என்னோட ஆசையும், நீ வந்து என்னை ஏத்துக்க, எனக்கு வந்து மாசம் கொடுக்குற அமௌண்ட் கொடுக்க வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், அது மட்டும் இல்ல என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் உனக்கு பண்றேன், என்னால வந்து உனக்கு எல்லா வகையிலையும் ப்ராஃபிட் இருக்க மாதிரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப மட்டும் இல்ல, நீ உனக்கு வந்து டைவர்ஸே உனக்கு வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் உறுதியா இருக்கேன், நீ வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாம் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது, ஏன் மனோஜ் உனக்கு இன்னும் புரியலையா, நான் உனக்காக தான் பண்றேன், உன் மேல எனக்கு அவ்வளவு லவ் மனோஜ், உன் கூட தான் வந்து என்னோட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் மனோஜ் என்னை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, அப்ப நீ
கடைசி வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது வாய்ப்பே கிடையாது, நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்து என் கூட இரு, ஆனா அந்த 6 months மட்டும் என் கூட இருக்கணும், அதுல வந்து எனக்கு வந்து உன் மேல பிடிச்சிருச்சுனாவோ, நான் உன்னை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனாவோ, இல்ல உன்னோட வந்து என் லைஃப் வந்து ஷேர் பண்ணணுங்கிற முடிவை நான் எடுத்துட்டேனாவோ வந்து நான் நீ என் கூட இருந்துக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா வந்து 6 months முடிச்சோன்னா நீனே வந்து இந்த டைவர்ஸை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீல் பேசிக்கிறாங்க. சரி அது மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிறிஷையும் வந்து கூட்டிட்டு வராங்க. கிறிஷையும் நம்ம கூட அப்படின்னு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறான். கரெக்டா 2-3 பேரும் வந்து உள்ள வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப மொத்த குடும்பம் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எல்லாமே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயாட்ட வந்து சொல்றாங்க, அப்பா அம்மா நான் இவ கூட வந்து சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. விஜயா வந்து கோவப்பட்டுட்டு நீ இனிமே என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த சீன் வந்து முடியுது. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.